إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله أرسله تبارك وتعالى بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையோனுமாகிய இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கே இல்லையற்ற புகழும், சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், கயாமனால் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீது உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும் முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அவனோடு நெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறான். ரமதானை அடைந்தோம், ரமதானிலே நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அடைந்தோம். ரமதானுக்கு பின்னாலே ஷவ்வாலுடைய மாதம் 6 நோன்புகள் நோற்று அங்கேயும் நிறைய நன்மைகள் அடையக்கூடிய பாக்கியம். அதே போன்று ஹஜ்ஜுடைய மாதங்களிலே அதிலேயும் குறிப்பாக ஜுல்ஹஜ் மாதம் ஆரம்ப 10 நாட்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள், அதிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். சஹாபாக்கள் 3 10 எதிர்பார்ப்பார்கள், 3 10 கௌரவப்படுத்துவார்கள். அதிலே ஒரு 10 ரமதானுடைய இறுதி 10. ரமதானுடைய இறுதி 10 அதிகமான அமலுக்குரிய லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து இஅ்திகாஃபுக்குரிய இது போன்று பல அமல்கள் செய்யக்கூடிய நல்லொரு சந்தர்ப்பம் ரமதானுடைய இறுதி 10 இருக்கிறது. அதே மாதிரி ஜுல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10, ஜுல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 5 கடமைகளும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு 10 தான் ஜுல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10. ஈமான், தொழுகை, அதே போன்று நோன்புகள் நோட்கலாம், அதே போன்று ஜக்காத்துக்குரியவர்களுக்கு ஜக்காத்து, அது போன்று சதக்கா, அதே போன்று ஹஜ்ஜுடைய கடமை, இந்த 5ம் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு 10 தான் ஜுல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10. அதனாலே தான் இமாம்கள் சொல்லுகிறார்கள், ரமதானுடைய இறுதி 10 விடவும் ஜுல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10க்கு நிறைய கூலிகள் இருக்கின்றன என்று சில இமாம்களுடைய கருத்துக்கள் கிதாபுகளிலே வந்திருக்கின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப 10 வரக்கூடிய மாதம் முஹர்ரம் மாதம், அதனுடைய ஆரம்ப 10 ஆஷூராவுடைய நோன்பு பிடிக்கிறோம். இந்த ஆரம்ப 10 ரமதானுடைய இறுதி 10, ஜுல்ஹஜ்னுடைய ஆரம்ப 10, முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப 10, இந்த 3 10ஐயும் சஹாபாக்கள் எதிர்பார்த்திருந்து அதிலே அவர்கள் அமல்கள் வீணாக்காமல் அமல்கள் செய்வார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கும் அந்த சந்தர்ப்பங்களை தந்து கொண்டுதான் இருக்கிறான். நாங்கள் அதிலே கவனத்தோடு அந்த 10ஐ நாங்கள் கவனித்து செய்ய முடியுமான அமல்களை எல்லாம் செய்து எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கி இந்த உலகத்திலே நல்லவனாக மாறும் பொழுது எங்களுடைய இறுதி முடிவே அல்லாஹ் நல்லதாக்குவான். அதே நேரம் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெரிய கூலிகளை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவான். அந்த அடிப்படையிலே ஜுல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களை கழித்து அதற்கு பின்னாலே ஐயாமு தஷ்ரீக்குடைய
அதாவது குர்பானியுடைய அந்த 3 நாட்களையும் கடந்து முதலாவது வெள்ளிக்கிழமையில நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான். இதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். ஏதோ ஒரு அடிப்படையிலே அல்லாஹ் எங்களுக்கு அமலுடைய பாக்கியம் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, மூமின் என்றா யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சர்ரத்துக ஹஸனத்துக வஸாத்துக ஸய்யாத்துக ஃபஅன்த மூமின். நீ ஒரு நல்ல காரியம் செஞ்ச உனக்கு சந்தோஷம் வருவது. மாஷா அல்லாஹ், இன்றைக்கு தஹஜ்ஜத் தொலை கிடைச்ச, லுஹா தொலை கிடைச்ச, கஹ்ஃப் ஓதுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சி, பள்ளிக்கு நேரத்தோடு வரக்கூடிய பாக்கியம், சுன்னத்தான அமல்கள் செய்ய கிடைச்சிச்சு, இமாம் ஜமாத்து கிடைச்சிச்சு. இப்படின்னு ஒரு மனிதன் அமல்கள் செய்து சந்தோஷப்படுறான். பெருமை அல்ல, சந்தோஷம். அதே மாதிரி வசாத்துக்க செய்யாத்துக்க, நீ ஒரு தவறு செய்கிறாய், பாவம் செய்கிறாய், உனக்கு கவலை வருவது. இப்படி நடந்துட்டு நான் இன்றைக்கு சுபத்துலக விடுபட்டு, அதே மாதிரி நான் போய் பேசிட்டேனே, ஒத்தனை ஏமாத்திட்டேனே, இப்படி செஞ்சிட்டேனே என்ற ஒரு கவலை வருவது. அப்படின்னா நீதான் மூமின் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நல்ல காரியங்கள் செய்து நாங்கள் சந்தோஷப்படணும். நல்ல காரியங்கள் செய்ய கிடைக்கிற டைம்ல செஞ்சு கொள்ளணும். செய்யறது நாங்க விட்டுட்டு சந்தர்ப்பம் எல்லாம் போன பிறகு நோயாளி ஆயிட்டோம், வயோதிபர் ஆயிட்டோம், கையில காசு பணம் போயிட்டு, அந்த கட்டத்தில் யாரும் கவலைப்படக்கூடாது. எந்த காலத்தில் செய்யலாமோ அந்த காலத்தில் செஞ்சு கொள்ளணும். ரமதானுடைய மாதம், ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய கூலி, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய கூலி. இது ரமதான்ல மட்டும்தான் இந்த சான்ஸ். ரமதான் விட்ட போறோம் அநியாயம். நான் ரமதான்ல சைனாக்கு போனேன், கடையில இந்த சரியான வியாபாரத்துல இந்த ஒன்றும் செய்ய கிடைக்கல அப்படின்னு நீங்க நோம்புக்கு புறவு அது செஞ்சீங்கன்னா ரமதான்ல கிடைக்கிறது கிடைக்காது. அது ரமதான்ல மட்டும்தானே. அது ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறாரு, காபத்துல்லாவுல அந்த ஹரம் ஷரீஃப்ல ஒரு தொழுதா 1 லட்சம் தொழுது நன்மை கிடைக்கும். 2 ரக்காத் தொழுதாரு, ஒரு லுஹா தொழுதார், 1 லட்சம் லுஹா தொழுது நன்மை கிடைக்கும். ஒரு தஹஜ்ஜுத் தொழுதாரு, 1 லட்சம் தஹஜ்ஜுத் நன்மை கிடைக்கும். இவர் இங்க ஹஜ்ஜிக்கு போய்த்து இந்த அமல்கள் எல்லாம் செய்யாம ரூம்ல நல்லா படுத்துக்கொண்டு இருந்துட்டு நல்லா தின்றாரு, தூங்குறாரு, அங்கே இருக்கிற டிவியில பாக்குறாரு, காபத்துல்லால கிரௌடா இல்லையா, நல்ல கிரௌடே, இப்ப கொஞ்சம் அப்படி இருக்குமே என்று சும்மா உட்கார்ந்து கொண்டு ஊர்பராய் கழுவி கொண்டு அங்க தூங்கி எழுப்பிட்டு வந்தான்டா, அவன் இங்க வந்து கவலைப்பட்டு வேலை இல்லை. அங்கதான் அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தணும். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே எந்தெந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் சரிவர பயன்படுத்தணும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது நீங்க எகுத்தனிம் ஹம்சன் கபில ஹம்சின், 5 விஷயம் வர முந்தி 5 விஷயத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. 5 கட்டம் வரும், அது நல்ல பருவமான காலம். அதுக்கு பிறகு ஒரு மோசமான காலம் உண்டாகும். அப்ப நீங்க கவலைப்பட்டு வேலை இல்லை. முதலாவது சொன்னார்கள் ஷபாபக கபில ஹரமிக், நோயாளி அதாவது வயோதிபம் வர முந்தி வாலிபத்தை பயன்படுத்திக்கோங்க. வாலிபர்கள் நினைக்கிறாங்க நாங்க சும்மா வித்தியாசமா உடுக்கணும், ஆயிரக்கணக்கு சல்லி கொடுத்து ஓட்ட கல்சனை வாங்கி முன்னுக்கு மோட்ட பின்னுக்கு மோட்ட, படிச்சவன் என்றான், டிகிரி எடுத்தன்றான், ஓ லெவல் செஞ்சான், ஏ லெவல் செஞ்சான், 12,000 15,000 கொடுத்து ஓட்ட கல்சனை வாங்கி உடுத்துட்டு வாரான். இவனுக்கு மூல சரளையே தெரிய அந்த அளவுக்கு ஓட்ட கல்சனை வாங்குறதுக்கு 15,000 20,000 கொடுக்கணுமா? அப்போ வாலிபர்கள் நினைச்சிக்கிறாங்க இதுதான் வாழ்க்கை. பொம்பளை மாதிரி எலிஸ்பன் போட்டுக்கொண்டு இப்ப முடிய வளர்த்து பொம்பளை பிள்ளைகள் எலிஸ்பன் போடுற மாதிரி ஆம்பளை பிள்ளை இப்ப எலிஸ்பன் போட்டு, ஆம்பளையர் எலிஸ்பன் போடுற அளவுக்கு மாலை போட்டு காப்பு போட்டு 10 விரலுக்கும் 10 மோதிரத்தை போட்டு பார்க்க அசிங்கமாய்க்கு. சில வாலிபர்கள்ட்ட கிட்ட புகையெல்லாம் நாத்தம். அவன் என்னென்னமோ ஜெல்லெல்லாம் பூசிட்டு வாரான். அவன் தலையில காகம் கூடு கட்டையிலும் போலைக்கு அவ்வளோ பெரிய முடி, அதுக்கு எத்தனையோ வகையான டை அடிச்சு கொண்டு அது ஹராமா ஹலாலாண்டு ஃபத்வா கேட்க வாரான். ஏழுந்தானே ஹசரத், அப்படி 7 ஆண்டு அப்ப அந்த மௌலவி அடிச்சார் இந்த மௌலவி அடிச்சார் என்று தண்ட காக கூடு தண்ட தலையில இருக்கிற முடிக்கு டை அடிக்கிறதுக்கு ஃபத்வா கேட்டு வாரான். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரிய அசிங்கமாய்க்கு. முஸ்லிம்கள் என்றா சுத்தமாயிக்கணும், பார்க்கறதுக்கு அழகாயிக்கணும், மக்கள் பார்த்தா எங்களை பார்த்து சந்தோஷப்படணும். முஸ்லிம்கள்ல ஏழைகளும் பணக்காரனை போலதான் நிற்கணும். எங்கட ஆடைகள், எங்கட நடத்தைகள், எங்கட முடி, எங்கட தொப்பி எல்லாம்
எங்கட ஒரு அழகாய்க்கணும்டா எங்கட மார்க்கமே ஒரு கவர்ச்சியான மார்க்கம். அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத், இவர்கள் அழகானவர்கள். அங்குள்ள எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எல்லாம் ரொம்ப அழகாத்தான் உடுப்பாங்க, ரொம்ப அழகாய்க்கும். 85 வயசு இருந்தாலும் கூட அவருடைய ஆடை எல்லாம் ரொம்ப அழகாத்தான். ஒரு நாள் ஸ்டேஷன்ல நிக்கிறார், ரயில்வே ஸ்டேஷன்ல. இந்துக்கள்ல ஆக மோசமானவன் தான் இந்த பிராமன் என்று சொல்றவன். அதுல ஒரு பிராமன் என்ன செஞ்சான், ஓடி வந்து மௌலானா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னான், எனக்கு நீங்க கலிமா சொல்லித்தாங்க, நான் இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்னு. இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அவனுள். மௌலானா என்ன செஞ்சாங்க, அவனுக்கு கலிமா சொல்லி கொடுத்து அவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். இதை ஒரு முஸ்லிம் பார்த்து கொண்டிருந்தார். இவர் ஓடி போய் அந்த ஹிந்து கிட்ட கேட்டாரு, நீ அவர்கிட்ட போய் கலிமா சொல்லி தர சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தியே, என்ன காரணம்னு கேட்டார். அவன் கேட்டான், இவர் உங்களோட மதகுரு தானே, உங்களோட மார்க்கத்தில் ஒரு ஆலிம் தானே. ஓ, இவரே இவ்வளவு அழகாய்க்கிறாரு, இவ்வளவு நீட்டாய்க்கிறார், பசந்தா உடுத்திக்கிறார், இவ்வளவு சுத்தமாய்க்கிறாருண்டா உங்களோட நபி எப்படி இந்திப்பாங்க? உங்களோட நபி எவ்வளவு அழகா, எவ்வளவு நீட்டா, எவ்வளவு சுத்தமா எப்படி இருந்திருப்பாங்க? அதைத்தான் நான் யோசிச்சு கலிமா சொன்னேன் அப்படின்னு சொன்னான். எங்கட மார்க்கம் அழகத்தான் விரும்புற. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகத்தான் விரும்புறான். சுத்தம், அழகு, அலங்கோலத்தை அல்லாஹ் வெறுக்கிற. முடிய வளர்த்து கொண்டு, காப்பை போட்டுக்கொண்டு, மாலையை போட்டுக்கொண்டு, ஜெல்ல பூசிக்கொண்டு, ஓட்ட கலசம் எடுத்துக்கொண்டு வாலிபர்கள் பாவம். ஏன் உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கு? அதனால அழகா இருங்கோ. எங்கட மார்க்கத்தை பார்த்து அது நாங்க ஆலிங்களா அல்லது மாசினோ அல்லது இமாமோ அல்லது ஜமாத்துல போறவங்களோ பெருசா அத ஜுப்பா இழுப்பட்டு கொண்டு, கிழிஞ்ச ஜுப்பா போட்டுக்கொண்டு, முடி ஒரு மாதிரி வளர்த்து கொண்டு 10 நாளைக்கு ஒரு ஜுப்பா அப்படி எல்லாம் இல்லை. அழகா அல்லாஹ் விரும்புறான். மார்க்கம் ரொம்ப அழகானது. அந்நியர்கள் பார்த்தாலே எங்கட மார்க்கத்தை பார்த்து ஒரு கவர்ச்சி வரும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வாலிபம் என்றது நல்ல ஒரு பருவம். இது கூத்து காட்டுற கிறுக்கு வேலை செய்யற பருவம் அல்ல. வாலிபர்கள் நினைச்சிட்டாங்க லீவு கிடைச்சா ஞாயிற்றுக்கிழமை கொழும்புல வைக்கப்படாது, போயா வந்தா ஒரே நூறலியாலையும் கத்திரகமையிலையும் இல்லாட்டி எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்லயும் அல்லது எங்கேயாவது ஒரு விழாலையும் அப்படி இப்படி இவங்க நினைச்சிக்கிறாங்க நாங்க இங்க கூடாது, அப்படி ஆடணும், இப்படி கூத்து போடணும். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசு பணத்தை கொண்டு போய் பாவத்திலையும் வீணாவும் கழிச்சிட்டு வரான். வாலிபம் என்றது அமல் செய்யற பருவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையில சூரியன் அல்லாஹ் ரொம்ப கிட்ட கொண்டு வந்து வச்சிருவான். இவ்வளவு தூரத்துல, லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே இப்ப இந்த ஏசி ஆஃப் ஆயினா எங்களுக்கு விளங்கும் எப்படின்னு. அல்லாஹ் தஆலா தலை கிட்ட கொண்டு வந்து சூரியனை வைப்பான். பயங்கரமான சூடு, மக்கள் தடமாறுவாங்க, வேர்வை வந்து வேர்வேல மிதப்பாங்க மக்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் 7 குரூப்புக்கு தன்னுடைய நிழல் அல்லாஹ் கொடுப்பான். நிழல் அந்த 7 குரூப்ல ஒன்றுதான் ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வை பயந்த வாலிபர்கள், தக்வா உள்ள வாலிபர்கள், பேணுதலான வாலிபர்கள், அமல் இபாதத்தில் ஈடுபட்டு அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அல்லாஹ் ரசூலும் விரும்புகிற பிரகாரம் வாழ்ந்த வாலிபர்கள். இவங்களுக்கு அந்த அரசுடைய நிழல் கிடைக்கும். அதனால வாலிபம் என்றது கூத்து போடுற பருவம் இல்ல. சும்மா இந்த போன்லயும் அதிலையும் இதிலையும் சந்திலையும் பொந்துலையும் ரோட்லையும் அங்கேயும் இங்கேயும் அப்படியான வீணாக்குற பருவம் இல்ல. நல்ல பருவம், அழகான பருவம். இதுல தேடுறதுதான் வயோதிபத்தில் உதவும். வாலிபத்தில் செய்யற அமல்களுக்கு வயோதிபத்தில் கூலி தரப்படும். வாலிபத்தில் செய்யற பாவங்களுக்கு வயோதிபத்தில் அதனுடைய தாக்கம் உண்டாகும். அதனால நாங்க வாலிபத்தை ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். சொன்னாங்க வயோதிபம் வர முந்தி வாலிபத்தை பயன்படுத்திக்கோங்க. வயோதிபம் வந்தா முட்டுக்கால் வலி, இடுப்பு வலி, அது இது தேவையில்லாத எல்லாம் வரும். அப்ப கூட அந்த வாலிபத்தினுடைய வேகம் இருக்காது. ரெண்டாவது, அதே மாதிரி நீங்க ஃபராக கபுல ஷுகுலிக், வேலை வெட்டி வர முந்தி உங்களோட ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கும். வேலை வெட்டிகள் வந்துட்டா அமல்களுக்கு சரியான கஷ்டமாயிடும். எந்த ஓய்வு கிடைக்குதோ
அந்த ஓய்வை நாங்க பயன்படுத்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அல்லாஹ்வுடைய ரெண்டு நியாமத்து, இது மக்கள் கணக்கில்லாம இருக்கிறாங்க, அந்த நியாமத்தை பயன்படுத்தாம இருக்கிறாங்க. ஒன்று அஸ்ஸிஹ்ஹத்து, அடுத்தது வல் ஃபராக். ஒன்று வாழ்க்கையில் ஆரோக்கியம், ரெண்டாவது ஓய்வு. ஆரோக்கியத்தையும் பயன்படுத்தணும், ஓய்வையும் பயன்படுத்தணும். தூங்கி கழிச்சு போன்ல கழிச்சு அப்படி சும்மா தேவையில்லாம கழிக்கிறது இல்லை. ஆரோக்கியமான காலத்துல அமல்கள் அதிகமா நாங்க செய்யணும். அதே மாதிரி ஓய்வான நேரத்தை நாங்க பயன்படுத்தணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எந்த அளவுக்கு ஓய்வு இல்லைண்டா, ஜும்மாக்கு வந்தும் போனை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஜும்மாக்கு வந்தும் அவருக்கு வாட்ஸ்அப் பார்க்காம ஏலாம். ஜும்மாக்கு வந்தும் கொஞ்சம் போன் ஒரு அரவருக்கு ஓஃப் பண்ணி வைக்கலாம். சில மாடிகள் இருக்கிற பள்ளி, 2-3 மாடி பள்ளியில மேல் மாடியில் இந்த வாலிபர்கள் வந்து கிப்லா பக்கம் காலை நீட்டி போட்டு உட்கார்ந்து கொண்டு போனை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பள்ளியினுடைய மோயின் சாப் என்கிட்ட சொன்னாரு, அதுல 3வது மாடிக்கு சில ஷைத்தான்கள் வருவது, அவர் சொன்ன மாதிரி சொல்றேன், வந்து ஜும்மா டைம்ல படம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய மாளிகையில அவனுக்கு இந்த ஒரு அரை மணி நேரம் போன் ஆஃப் பண்ணலாம். அதுக்கு எல்லாரும் பழகி இப்ப நிறைய தற்கொலைகள் கேள்விப்படுவது, தாய் தகப்பனை கொல்றான் இந்த போனால. எத்தனையோ மாப்பிள்ள மாறுற பொண்டாட்டி விடுபட்டு போயிடுச்சு, எத்தனையோ பொம்பளை மாப்பிள்ள மாறு இல்ல, எல்லாம் இந்த போன். அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால நாங்க ஓய்வு நேரத்தை பயன்படுத்தோம். ஒன்று வாலிபம், ரெண்டாவது ஓய்வு, மூணாவது நோய் வர முந்தி நாங்க அதாவது எங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தும். அதே மாதிரி ஒன்றுதான் எங்களுடைய அதாவது ரினாக கபல ஃபக்ரிக், கஷ்டம் வர முந்தி அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிற செழுமையான காலத்தை நாங்க பயன்படுத்தும். அஞ்சாவது ஹயாத்தக கபல மௌத்திக், மௌத்து வர முந்தி உன்னோட வாழ்க்கையை நீ சரியா பயன்படுத்திக்கிறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, அதே மாதிரி ரினாக கபல ஃபக்ரிக், கஷ்டங்கள் வர முந்தி நாங்க செழுமையான காலத்தை நாங்க பயன்படுத்தணும். அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிற நேரம் இதை நாங்க செலவழிக்க பழகணும். வெறுமனே நான் சொன்னது மாதிரி சம்பாதிக்கிற, ட்ரிப் போற, அதே மாதிரி அக்கவுண்ட்ல சேர்த்து வைக்கிற, அல்லது நல்ல ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுற, இது மட்டுமல்ல நாங்க சம்பாதிக்கிறது. அல்லாஹ் கியாமத்துல கேட்பான், நீ எப்படி சம்பாதிச்சாய்? சம்பாதிச்சிற மெத்தட, சம்பாதிச்சிற முறையை நாங்க அல்லாஹ்ட்ட சொல்லணும். எப்படி சம்பாதிச்ச, வட்டி கலக்கப்படாது, ஏமாத்தம் நீக்கப்படாது. அல்லாஹ் நல்லடியார்களே, வியாபாரிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டா பிரிச்சாங்க. ஒன்று அத்துஜாரு யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா, வியாபாரிகள் அதிகமானவங்க, பிசினஸ்காரவங்கல்ல அதிகமானவங்க கியாமத்துடைய நாளையில பாவிகளாக எழுப்பாட்டப்படுவார்கள். பாவிகளாக எழுப்பாட்டப்படுவார்கள். நல்லா கேட்டுக்கோங்க, நாங்க முஸ்லிம்களை பொறுத்தவரையில 80% மேல எல்லாம் நாங்க பிசினஸ் தான் நாங்க செய்யறோம். பிசினஸ் செய்யறவங்க தான். பிசினஸ்காரவங்க அதிகமானவங்க கியாமத்துடைய நாளையில பாவிகளாக எழுப்பாட்டப்படுவார்கள். யார் தப்புற? இல்லா மனித்தகா வபர்ர வசதக, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து வியாபாரம் செஞ்சானோ, அல்லாஹ்வுக்கு பயந்து வியாபாரம் செய்யறார், தக்வாவோடு நடந்து கொள்றார். ரெண்டாவது வபர்ர, நேர்மையா நடக்கிறார். இவர் விற்கிற டைம் ஒரு மாதிரி, வாங்குற டைம் ஒரு மாதிரி, ஆள் பார்த்து அப்படி இல்லை. யாரு கோச்சு கொள்ளவான இந்த ஆட்டோக்காரங்க இருக்கிறாங்க தானே, இவன் சரியா ஆள் பார்த்து தான் நடக்கிறேன். ஒன்னாவது கேட்டுக்கொள்ற, ஆஜி எங்க நீங்க தப்பி தவறி ஊருக்கு வெளியே உள்ளவனாயிருந்தா அவனுக்கு ஒரு வேலை, அல்லது கொஞ்சம் இது கொஞ்சம் இந்த ஆட்டோகள்ல பெய்த்து விளப்பம் இல்லாத கேஸ் போல அப்படின்ட்டு அவன்கிட்ட உண்டு. அல்லது நல்ல முகப்பத்தா பேசி பேசியே, ஹசரத் நீங்க தாரத்தை தாங்கோ, ஹசரத் நீங்க தாரத்தை தாங்கோ அப்படின்ட்டு வளமையான விலையை விட ஹசரத் மார தாடியும் ஜுப்பாயும் பார்த்து இந்த ஹசரத் மார் ஏமாளி அப்படின்னு நினைச்சு ஹசரத் மார்த்த பெருசா அறுத்து விட்டுருவான். இந்த ஆட்டோக்காரன் செய்யற அநியாயமிக்குத்தானே யாரும் கோவிக்கவானம். அதுதான் 90% ஆட்டோக்காரன் அப்படி வைக்கிறான். எந்த நாளும் 3 ரோதையில வைக்கிற காரணம் அதுதான். இவன்ட்ட ஒவ்வொருத்தர பதுவா, ஒவ்வொருத்தன்ட்ட ஒவ்வொரு மாதிரி அநியாயம் செய்யறானோ. சின்ன சின்ன தூரத்துக்கும் பெரிய பெரிய அநியாயம் நடக்குது. இந்த ஆட்டோ மாதிரி தான் ஒவ்வொரு வியாபாரியும் சொல்லல.
இறைச்சி கடைக்காரன் ஒரு பக்கம், கோழி கடைக்காரன் ஒரு பக்கம், புடவை கடைக்காரன் ஒரு பக்கம். இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரும் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் யார் யார் எப்படி அறுக்கலுமோ அப்படி அறுக்க பார்க்கிற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்க்கு பயந்து வியாபாரம் செய்கிறவன், நேர்மையா வியாபாரம் செய்கிறான். என்கிட்ட வந்த மக்கள் யாராயிருந்தாலும் மனிதர்கள், அது முஸ்லிம் ஆய்க்கேலும், அந்நியன் ஆய்க்கேலும், ஆலிம் சாவ் ஆய்க்கேலும், மொயின் சாவ் ஆய்க்கேலும், யாரா இருந்தாலும் என்னிடத்துல வந்தவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்றவங்க, இவங்க தான் கியாமத்துல தப்புவாங்க. மூணாவது வசதக, உண்மை சொல்றவர். உண்மை வியாபாரத்துல உண்மைக்கணும். உண்மை மாஷா அல்லாஹ், இன்றைக்கு வியாபாரிகள் நல்லா உண்மை பேசுறான், ஆனா உண்மையா நடக்கிறான் இல்ல. உண்மையை பேசவோமோனும் உண்மையா நடக்கவோமோனும். உண்மையை பேசுவான், சுப்ஹானல்லாஹ், அவன் பேச்சுக்கு எல்லாம் அப்படி மயங்கிடுவான். இப்படி பிசினஸ் இப்ப ஆரம்பிச்சு 4-5 நல்ல ஏமாளிகள் இருக்கிற நல்ல நல்ல வியாபாரம் பண்றாக்கள் தான், டேலண்ட் சொல்றாங்க தான். ஆனா இந்த அந்த மாதிரி ஆக்களை கிளீனா ஏமாத்துறதுக்குண்டே ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருப்பான். சொல்லுவான், ஆஜியார் நீங்க இவ்வளவு தந்தீங்கன்னா அவ்வளவு லாபம். சும்மா இந்த கடையை திறந்து கொண்டு 10-15 பொடியமாருக்கு சம்பளத்தை கொடுத்து கொண்டு நீங்களும் சும்மா தடமாறிக்கொண்டு அப்படி எல்லாம் தேவையில்லை. நீங்க எனக்கு ஒரு அதாவது 20 மில்லியன் அல்லது ஒரு 40 மில்லியன் இல்லாட்டி 5 கோடி 6 கோடி அப்படி தந்தீங்கன்னா அவங்களுக்கு மாசம் மாசம் 4 லட்சம் 5 லட்சம் அப்படி ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு எல்லாம் பேசின பேச்சுக்கு எல்லாம் மாட்டி 40 லட்சம் ரூபாய் கொடுத்தவனும் மாட்டி, 4 கோடி கொடுத்தவனும் மாட்டி, 14 கோடி கொடுத்தவனும் மாட்டி, 15 கோடி கொடுத்தவன் இவனுக்கு இப்ப மாசம் மாசம் 5 லட்சம் 6 லட்சம் சும்மா வருவது. இவன் பார்க்கிறான், சும்மா இந்த பொடியமாருக்கு சம்பளத்தை கொடுத்து கொண்டு கரண்ட் பில் கட்டி கொண்டு தண்ணி பில் கட்டி கொண்டு நாக பெட்டால போய் சும்மா தடமாறுறதை விட வீட்டுல உட்கார்ந்து கொண்டு ஜாதியா மாசம் மாசம் 5 லட்சம் 6 லட்சம் இவன் அடுத்த சல்லியிலே இவனுக்கு ப்ராஃபிட் வருவது. இப்ப இப்படி அவன் திட்டம் ஒரு 5 மாசம் 6 மாசம். இவன் என்ன செஞ்சான், இவனுக்கு மாசம் மாசம் கிடைக்குது. இவன் கூட்டாளி மாட்டு அவன்கிட்ட சொல்லி இவன்கிட்ட சொல்லி அவன் 5 கோடி இவன் 7 கோடி 10 கோடி செலவம், வாகனத்தை வித்து கடையை வித்து ஊட்ட வித்து எல்லாம் வித்து அவன் எடுத்தான் ஒரு 200 கோடி 300 கோடி அல்லது 500 கோடி எல்லாத்தையும் எடுத்து அவன் மாறிட்டான். இப்ப எங்கன்னு கேட்டா மெடகஸ்கார்ன்றான், ஆஸ்திரேலியான்றான், ஆப்பிரிக்கான்றான், அல்லது பாகிஸ்தான்ன்றான், இல்ல ஊர்ல தான் என்றான். இப்ப எல்லாம் பெரிய இதாயிக்கு ஆள் இல்லை. இப்ப எல்லாம் சும்மா வீட்டுல உட்கார்ந்து கொண்டு ஏசிலையும் ஃபேன்லயும் உட்கார்ந்து கொண்டு வருமானத்தை எதிர்பார்த்தாக்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப அவன்கிட்ட பொண்டாட்டி புள்ள குட்டிக்கிட்ட அவன் குடும்பத்துல போய் கேட்க போனா அவன் சொல்றான், என் பொண்டாட்டி புள்ள குட்டிகளுக்கு என்ன சரி கரைச்சல் பண்ணினீங்க அதுக்கு போற தெரியும் தானே அப்படின்னு ஒரு வார்னிங் வருவது. இவங்கெல்லாம் இப்ப நாங்க முன்னுக்காவி நாங்க போய் பேசவா ஹசரத் வானம் பேசவானம் பேசினா குழம்பிடும். அவன் தார மாதிரி தரட்டும் ஹசரத், நாங்க பேசி கீசி குழப்பி கொள்ளப்படாது. கடன் கொடுத்தவன் பூனை மாதிரி ஆகிட்டான், இப்ப எடுத்தவன் குதிரை மாதிரி இருக்கிறான். கவனமாயிக்கணும். அட அவன் இவன்கிட்ட எடுத்தவன் அவன் பெரியார் ஆவி, கொடுத்தவன் இப்ப அப்படி பொம்மை மாதிரி ஆகிட்டான். இன்றைக்கு எத்தனையோ பேர் அதே மாதிரி ஒத்தன்ட்ட 1 கோடி கொடுத்து மாட்டினாரு. அது கொஞ்ச நாள் போய்த்தா கூட அவன் சொன்ன, ஆஜார் கொஞ்சம் முன்ன பின்னி ஆகிட்டு திரும்ப நீங்க என்ன செய்ய உண்டு, நீங்க தாங்க எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப தாரன் அப்படின்னு பேசி திரும்ப அவன்கிட்டே கொடுத்தாரு இன்னொரு 2 கோடியை. மரா ஊத்தினான் தண்ணிய, அது போல திரும்ப அப்படி இப்படி போக திரும்ப. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுல்தகுல் முஃமினு மின் ஜஹரின் வாஹிதின் மர்ரத்தைன். இப்படி அடிக்கடி ஏமாறுறானே இவன் ஈமான்ல குறைபாடி. ஈமான்தாரி ஏமாற மாட்டான், ஒரே ஆள்கிட்ட போய் ஏமாறுறான், ஒத்தன்டே கொடுத்து வீணா போறான். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சல்லி எல்லாம் இல்ல. இப்ப இவர் லோஸ்ட். இப்ப போன வருஷம் ஜகாத் கொடுத்தவர் இந்த வருஷம் ஜகாத் எடுக்கிறார், தேவையில்லாத வேலை செய்ய போயிடுச்சு. அதனால உண்மை பேசுறது மட்டும் இல்ல, நல்லா பேசுவான், ஆனா உண்மையா நடக்கணும். அல்லாஹ் நல்லடியார்களே, வியாபாரத்தில் ஆக முக்கியம். இதெல்லாம் கியாமத்தில் அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்பான். அதே மாதிரி வியாபாரிகள் சிலர் அத்தாஜிரு சதூக்குல் அமீன், உண்மை பேசக்கூடிய உண்மையா நடக்கக்கூடிய நம்பிக்கையா நடக்கக்கூடிய வியாபாரிகள் கியாமத்துடைய நாளையில நபிமார்கள் சுஹதாக்கள் சாலிஹீங்களோடு எழுப்பாட்டப்படுவார்கள். வியாபாரி ஒரு 10 தேங்காய் வச்சு வியாபாரம் பண்றான், ஒரு 20 செருப்பை வச்சு வியாபாரம் பண்றான், பேமெண்ட் ஒரு 10 பேக்கை வியாபாரம் பண்றான், புடவை கடை வச்சுக்கிறான், நகை கடை வச்சுக்கிறான், அதாவது செரமிக் ஐட்டம் வச்சுக்கிறான், எல்லாம் வியாபாரி தான். பேமெண்ட் உள்ளவனு வியாபாரி எல்லாம். இந்த வியாபாரம் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா
நபிமார்களோடு எழுப்பாட்டப்படுவீர்கள். பெரிய ஒரு அமல் துனியால வியாபாரம்ன்றது பெரிய ஒரு அமல். நபிமார்களோடு எழுப்பாட்டப்படுவார்கள் நல்ல வியாபாரிகள். அல்லாஹ் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாளையில எப்படி சம்பாதிச்சேன்னு அல்லாஹ் கேட்பான். நாங்க எல்லாரும் பதிலுக்கு ரெடி ஆயிக்கோம். எப்படி செலவழிச்சேன்னு அல்லாஹ் கேட்பான். எப்படி செலவழிச்ச? நீங்க எப்படி செலவழிச்சீங்க? ஹலாலா சம்பாதிச்சு ஹராத்துல கொண்டு போய் செலவழிக்கிறான். செலாக்களிக்கிற முழுக்க முழுக்க ஹராத்தை சம்பாதிச்சு ஹலால்ல செலவழிக்க பாக்குற, அது ஆகப்பெரிய பாவம். பள்ளி கொடுக்கிற, யாரையாவது ஹஜ்ஜிக்கு அனுப்புற, ஹஜ்ரத்மாருக்கு கொடுக்கிற, அப்படி நீங்க ஹராத்தை சம்பாதிச்சீங்களா ஹலால்ல கொண்டு வந்து செலவழிக்கிற. ஹராம் ஹராம் தான். அந்த நஜீஸை கொண்டு வந்து நீங்க புகுத்தவானம். உங்களுக்கு தெரியும் நீங்க சம்பாதிக்கிறது ஹலாலா ஹராமாண்டு. அல்லாஹ் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாளையில சம்பாதித்ததையும் சொல்ல வேண்டும், செலவழிச்சதுன்னு சொல்லும். ஆனால் எங்களை செலவழிப்புகள் நல்ல விடயங்களுக்கு ஈக்கும், நல்ல விடயங்களுக்கு ஈக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு புறா முட்டை என்ற அளவு, புறா முட்டை இவ்வளவுதான் நீக்கும், ஒரு வாட சைஸ் வைங்க. புறா முட்டை என்ற அளவுக்கு ஒரு மனிதன் ஒரு பள்ளியை கட்டி கொடுத்தான். கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அவனுக்கு முத்தாலான மாளிகை கட்டி கொடுப்பான் சொர்க்கத்தில். புறா முட்டை என்ற அளவு, ஒரு வாட சைஸ். அப்படின்னா எல்லாருக்கும் தனி பள்ளி கட்டி கொடுக்கலாம். கற்ற பள்ளியில எனக்கு ஒரு 50,000மோ 1,00,000மோ 10 லட்சமோ 20 லட்சமோ அல்லது ஒரு 10,000மோ 5,000மோ அல்லது ஒரு சிமந்தி மூட்டையோ அப்படி சேரலன்னு தானே. இப்படி சேர்ந்தா இவருக்கும் ஒரு சிமந்தி மூட்டை கொடுத்தவருக்கும் ஒரு பள்ளி கட்ட நன்மை கிடைக்கும். 5 ரூபா 10 ரூபா கொடுத்தவருக்கும் நன்மை கிடைக்கும். அது எப்ப? இல்லாதவன் அப்படி கொடுத்தா. ஈக்கிறவன் இந்த வந்த ஹசரத் பயான்ல சொன்னாரு, ஒரு சிமந்தி மூட்டை கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு பள்ளி கட்ட நன்மை கிடைக்குண்டு நல்ல மில்லியனர் பில்லியனர் சொல்லுவார்னா அது அவர் ஏமாறுறாரு, அவர் ஏமாந்துட்டார். அவருக்கு எவ்வளோ ஏழுமோ அவ்வளோ கொடுக்கும். அல்லாஹ் நல்லடியார்களே, செலவழிக்கணும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு. ஒரு பெரியார் சொல்றார், ஒரு இமாம் சொல்றாங்க, கது மாத்த கௌமுன் வஹும் ஃபின்னாஸி ஹயாஹு. ஒரு கூட்டம் மௌத்தாயிட்டாங்க, ஆனா மக்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்? உலகத்துல வாழக்கோல சாதிச்சாங்க. அவங்க பள்ளிகள் கட்டி கொடுத்தாங்க, மதரசாக்கள் கட்டி கொடுத்தாங்க, ஆலிங்கள் உருவாக்கினாங்க, பாடசாலைகளுக்கு உதவி செஞ்சாங்க, நல்ல விஷயங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இன்றைக்கு அவங்கள பத்தி மக்களுக்கு மத்தியில பேசப்படுது. பேசுறோமா இல்லையா? உதாரணமா நலிமாஜியார பேசுறோம், இது மாதிரி எத்தனையோ நல்ல மக்களை பேசுறோம். ஏன்? செஞ்சாங்க வேலைகள், மௌத்துக்கு பின்னாலும் பேசப்படுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்டாங்க, ரப்பி ஹப்லி ஹுக்மன் வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன் வஜஅல்லி லிஸான சித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், எனக்கு பொருள் அப்படியா, நான் இல்லாத காலத்துல மக்கள் என்னைய பத்தி நலவு பேசும். நான் எங்களை பத்தி மக்கள் நலவு பேசுறேன்டா, நாங்க எங்களோட வாழ்க்கையில் என்னமாவது ஒன்று செஞ்சிக்கணும். எங்களுக்கு அல்லாஹ் நல்லா தந்திக்கிறான், இதை நாங்க பயன்படுத்தோம். ஒரு 8 வருஷத்துக்கு முந்தி ஜங்ஷன் பள்ளியில ஹுத்பா. அப்ப சொன்னாங்க, ஹசரத், பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு மதரசாக்கு ஒரு 6 பர்ச்சஸ் காணி வந்தீங்க. அந்த 6 பர்ச்சஸ் காணி மதரசா தான் எடுக்கணும். யாராவது வேற யாராவது எடுத்தாங்கண்டா, அங்க வீடு கட்டி பொம்பளை புள்ளையில் நடமாடினாங்கண்டா மதரசா கையில சிக்கல். அதனால மதரசா தான் எடுக்கணும். மதரசா எங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க, வார ஜும்மாவுக்கு வார ஒரு பர்ச் 4 லட்சம், 2018 நினைக்கிறேன் நான், ஒரு பர்ச் 4 லட்சம், 6 பர்ச்சுக்கு 24 லட்சம், வார ஜும்மாக்கு வசூல் பண்றதுக்கு வருவாங்க அப்படின்னு ஜும்மா அப்புறம் அறிவிங்கன்னு சொல்ல சொன்னாங்க. நான் அதை அறிவிச்சு போட்டு சொன்னேன், இந்த தெய்வலையில அல்லாஹ் எங்களுக்கு 80% மக்களுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திக்கிறான். ஒரு வீட்டுல எத்தனை வாகனம், அந்த வாகனங்களை வித்தாலே கிட்டத்தட்ட 10-15 கோடி, அதை விட கூட வரும் அந்த நேரம். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த 24 லட்சம் ரூபாவை எங்கட தெய்வல பள்ளியில ஜும்மால வசூல் பண்ண தேவையில்லை. யாராவது ஒருத்தர் முன்வாங்க, ஒரு மதரசாக்கு நீங்க செய்யற உதவி கியாமத் நாள் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய ஓதல் எல்லாத்திலும் நன்மை கிடைக்கும். அதனால ஒருத்தர் முன் வந்து இந்த 24 லட்சம் ரூபாவை 6 பர்ச்சேஸ் நீங்க வாங்கி கொடுங்க, உங்க அம்மா பேர்ல, உங்களோட பேர்ல, உங்களோட புள்ள குட்டிகளோட பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜும்மா முடிஞ்சு போயிட்டேன். நான் அசருக்கு பின்னால அந்த பள்ளியினுடைய மேனேஜர் எனக்கு கால் பண்ணார், ஹசரத் நீங்க போன பிறகு ஒரு மனுஷன் வந்தாரு, ஹசரத் சொன்ன விஷயம் எல்லாம் ஓகே தானே? ஓ ரைட். 25 லட்சம் ரூபாவை தந்தாரு, அவங்கள வர சொல்லுங்க,
இந்த காணி 6 பர்ச்சேஸ் வாங்க சொல்லுங்க, 1 லட்சம் ரூபாவை செலவுக்கு வச்சுக்கொள்ள சொல்லுங்க எழுதுற விஷயத்துக்கு அப்படின்னு அவர் உடனே வாங்கி தந்துட்டு போனார். ஹசரத் சொல்லி தந்துட்டு போனார் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான தாக்கத்தை சக்தியை தந்திருக்கிறான். கொழும்புல இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மதரசாக்கு போனேன், பேரண்ட்ஸ் மீட்டிங் பயானுக்கு. எல்லாம் சேர்த்து 80 பேர், உஸ்தாதுமார் மாணவர்கள் சேர்த்து 80 பேர். நாங்கள் உங்களுக்கு எப்படி செலவு? 8 லட்சம் 10 லட்சம் 11 லட்சம் மாசத்துக்கு அப்படி செலவாகும். நான் சொன்னேன், எப்படி நீங்க உங்களோட வசூல் எல்லாம் எப்படி? அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் மதரசா ஆரம்பிச்சு 10 வருஷம் எங்களோட ஊரை சேர்ந்த நல்ல குடும்பத்து ஒருத்தர் எழுப்பினார், இந்த மதரசாவோட முழு செலவை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொன்னாரு. 10 வருஷமா மாசம் மாசம் 10 லட்சம் 11 லட்சம் சில டைம்ல 9 லட்சம் அப்படி சொந்த செலவுல இந்த மதரசாவை நடத்துறார் அப்படின்னு சொன்னாங்க. கொழும்பு கண்டி அல்ல, ஒரு 100-150 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு கிராம பகுதி. அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் அப்படி தந்திக்கிறான். ஆனா எங்களுக்கு அந்த சைடு அப்படியே மறைஞ்சு வைத்திக்கு. மதரசாக்களுக்கு கொடுக்கறல்ல, பள்ளிகளுக்கு கொடுக்கறல்ல, எங்கேயோ நாங்க செலவழிக்கிறோம். இந்த டூர்னமெண்ட்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் சும்மா செலவழிக்கிறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பள்ளியை பத்தி உங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு முஜாஹதா, பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில இன்றைக்கு இந்த பள்ளி இது ஒரு 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 உத்தரவாதம், ஒரு அப்ரூவல் கிடைச்சிக்குது. எல்லாரும் அனுபவம் இதுல ஆரம்ப காலத்துல இது இதுக்காண்டி பாடுபட்ட ஒருத்தர் 2 பேர் கபராளிகள், அல்லாஹ்வோட கபரை வெளிச்சமாக்கணும். இன்னைக்கு இந்த பள்ளியை மாஷா அல்லாஹ் ஒரு நிலைமைக்கு அல்லாஹ் தந்துட்டான். அதுக்கு காரணம் இந்த பள்ளியில நடக்கிற அமல்களும், இந்த பள்ளியில முழு இலங்கைக்கும் உரிய குர்ஆனுக்குரிய ஒரு ஹிதுமத் நடக்குது, குர்ஆனுக்குரிய ஒரு சேவை. அல்லாஹ்வுடைய கலாமுக்கு ஹாஃபிஸ்களுக்கு குர்ஆனை பாடமாக்குற மக்களுக்குரிய பெரிய ஒரு சேவை இப்போ 2 வருஷமா இந்த பள்ளி நடக்குது. இதுகளோட பரக்கத் அல்லாஹ் இன்றைக்கு பள்ளி ஒரு நிலைமை தந்துட்டான். இப்போ இத உங்களுக்கே தெரியும், இதை ஃபுல்லா உடைச்சி ஒரு முறையா கட்டினாத்தான் ஒரு ஜும்மாவுக்கோ ஒரு நோம்புக்கோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அமைப்பா இருக்கும். பார்க்கிங் பிரச்சனை இருக்குது, பள்ளியோட விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் 27 அன்றைக்கு நீங்க கொடுக்கிற சாப்பாட்டுக்கு முழு தெய்வலையும் இங்க தான் வருவது, செய்ய வழி இல்லை. ஒன்று சாப்பாடு நிப்பாட்டணும் அல்லது நீங்க பள்ளியை பெருசா கட்டணும். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு தேவை உண்டு இந்த பள்ளி வாசலுக்கு இருக்குது. அவசரமா நாங்க செய்யணும். சில கட்டங்கள்ல தான் செஞ்சு கொள்ளணும். சில மாற்றங்கள் வரும் பொழுது அப்ப பெரிய கஷ்டமா போய்த்திரும். அதனால 250 மில்லியன் 25 கோடி இத கட்டி முடிக்கிறது. ஆனா நான் நினைக்கிறேன், இதுக்கு நாங்க டோனஸ் மார கூப்பிட்டு அதுக்கெல்லாம் இது வச்சு அல்லது கேட்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. இந்த மஹல்லாவில் இருக்கிறாங்க 25 கோடி அல்ல, அதை விட மேல செலவழிச்சு தண்ட சொந்த செலவுல பள்ளியை கட்டுறவங்க இருக்கிறான். அல்லாஹ்வுக்காக அல்லது 2 பேர் சேர்ந்து அல்லது ஒரு 3 பேர் சேர்ந்து அல்லது ஒரு கென்சி ஒன்று சேர்ந்து அல்லது ஒரு ஃபேமிலி சேர்ந்து இந்த இடத்தை சிம்பிளா கட்டுறதுக்குரிய ஏற்பாடு செய்யறதுக்குரிய தாக்கத்துள்ளவங்க இருக்கிறான். அதனால இதை நாங்க அவசரமா இந்த இடத்தை நாங்க செய்து முடிக்கிறதுக்கு உண்டான எல்லாரும் நாங்க ஒத்துழைப்பு செய்யும். பள்ளி நிர்வாகம் இதுக்காக வேண்டி தயாராயிட்டாங்க. நல்ல நாள் பெருநாள் என்று அடிக்கல் வச்சுட்டாங்க. மாஷா அல்லாஹ், அடுத்த ரமலான் புதிய பள்ளியில நாங்க எல்லாரும் தொழணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்குரிய ஏற்பாடு யார் யாருக்கு நியத் வந்திருந்தா முந்திக்கோங்க, முந்தினவங்க வாசி. அது எத்தனை உங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ அவ்வளோ நீங்க சொல்லிட்டு போங்க. நாங்க செய்வோம். வெளியே எங்கேயும் போக தேவையில்லை, எங்கட மஹல்லாவாசியில நாங்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்படியான ஒரு முயற்சியில நாங்க இந்த இடத்தை நாங்க இது பண்ணணும். கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும், 5 நிமிஷம் கூட போனாலும் பரவாயில்ல. இந்தியாவுக்கு ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு மதரசாவுக்கு. அந்த மதரசாவுக்கு 1600 ஏக்கர் காணி, 1600 ஏக்கர் காணி, 600 ஏக்கர் தென்னந்தோட்டம், 400 ஏக்கர் வயல், 200 ஏக்கர் மாங்காய் தோட்டம், இன்னும் எப்படி வைக்குது. அந்த மதரசா அந்த ஊர்ல இருக்கிற 10-15 பள்ளியை வழி நடத்துது, ஸ்கூல் செய்யுது, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் வழி நடத்துது, கிளாஸஸ். அந்த ஊர்ல எத்தனையோ விஷயங்கள் மதரசா செய்யுது. அல்ல இளைஞர்கள் மதரசாக்களை அப்படி ஆக்கணும். யார்ட்டையும் கேட்டு போகாம மதரசாக்கு மக்கள் வர அளவுக்கு. நான் கேட்டேன், இந்த 1600 ஏக்கர் காணிய நீங்க எப்படி ஒரே இடத்துல இப்படி ஒன்று சேர்த்து எடுத்தீங்க? அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் இது ஒரு ஃபேமிலி டொனேஷன். இது ஒரு ஃபேமிலி டொனேஷன். ஒரு ஃபேமிலி அல்லாஹ்வுக்காண்டி வக்ஃப் செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ், இன்றைக்கு மதரசா ஊருக்கு செலவழிக்கிற அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிட்டான். ஆனால் எங்களுக்கு 7 ஆண்டு இல்லை. நல்லதை கொடுத்துட்டு நாங்க எல்லாரும் மௌத்தா போகணும்,
கபர்ல நிம்மதியாய்க்கேன். எங்கட சொந்த அமல்கள் ஷுவர் பண்ணலாம், செஞ்ச சதக்காக்கள், வக்ஃப் சொத்துகள், இதுகள் தான் நாளைக்கு எங்களுக்கு பெரிய வெளிச்சம் ஆயிக்கும். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். முன் வாங்க, யாரும் யார்ட்டையும் சொல்லிக் கொள்ளவான, முன் வந்து ஆரம்பிங்கோ. முழுக்க செய்யலுமா, பாதி செய்யலுமா, முக்காவாசி செய்யலுமா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை விட கூட்டி தருவான், ஒரு நாள் குறைஞ்சி போவாது. இந்த பள்ளியை அவசரமாக நாங்க செஞ்சு முடிக்கணும். இதுக்காண்டி பாடுபட்டவங்க அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா விரும்புகிற நல்லவர்களை கூட்டத்தில் சேர்த்துருவானா. யாரா நம் அனைவரை நீ பொருந்திக் கொள்வாயா. எங்களோட தாய் தாப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்களுடைய கண்ணியமான உஸ்தாதுமாருக்கு நீ மஃப்ரத் செய்வாயா. யாரா எங்களுடைய மாணவர்களை பொருந்திக் கொள்வாயா. யாரா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயா. இந்த பள்ளியினுடைய வேலைகளை அவசரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயா. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.